வியூஸ் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பலன் பார்த்துடலாமா? டேரட் பலன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச கலரை மனசு நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து டிஸ்பிளேல 5 கலர் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை மனசு நினைச்சுக்கோங்க. ஸோ ஈச் கலருக்கு ஒரு டேரட் கார்டு எடுக்க போறேன். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வர டேரட் கார்டு தான் உங்களோட ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் பிங்க் நினைச்சவங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். நான் ரேண்டமா ஒரு கார்டு செலக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு பார்த்தீங்கன்னா த ஸ்டார். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் டே உங்களோட டே வந்து கரெக்டாக தான் போகுது. இன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போகுது. பட் நீங்கள் அதுக்கு வந்து ஒன்றே ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா, காமாக இருக்கணும். டக்கு டக்குன்னு ஹேஸ்டி டெசிஷன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இன்னைக்கு நாள் வந்து, ஆனால் ரைட் டைரக்ஷனில் போகும். நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே பெர்ஃபெக்டாக போகும்னு சொல்கிறதா இந்த கார்டு பொறுத்தவரை. ஸோ அடுத்தது வயலட் கலர் ஸ்டோன் நினைச்சவங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ நைட்ஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது இந்த கார்டு தான், பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டான ஒரு டேயாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க மேபி நீங்களே இமேஜின் பண்ணி கூட நீங்க ஒரு மூடினஸ் அண்ட் ஒரு சேட்னஸ்ல கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட நீங்க டிசப்பாயிண்டடா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க கொஞ்சம் கூலா இருந்து நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கான ரைட் டைம். ஸோ எதுக்கு இருந்தாலும் ஹேஸ்டி டெசிஷன் எடுக்க வேணாம். கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. அதுவும் ரொம்ப மூடினஸா இருக்கதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மேக் யுவர் டே ஸ்லோ. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஸ்டோனை நினைச்சவங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்த்தலாமா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்டு வந்து குவீன் ஆஃப் வேன்ஸ். ஸோ இந்த கார்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் கார்டு. நீங்க வந்து எந்த டெசிஷன் எடுத்தாலுமே, எந்த செயல் பண்ணாலுமே நீங்க வந்து போல்டா இருங்க. தைரியமா செயல்பட்டாலே இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்லா போகும். அதே மாதிரி நீங்க ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். லவ், ரிலேஷன்ஷிப், ஒர்க் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாள். பட் போல்டா இருங்க. ரொம்ப தயங்கி ஐயோ எடுக்கணுமா வேணாமா அப்பெல்லாம் போகாதீங்கன்னா, போல்டா நீங்க ஸ்டெப் எடுங்க. இந்த நாள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரவுன் ஸ்டோன் நினைச்சவங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது கேரியர் ஏதாவது சர்ச் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏதாவது தேடிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு சின்ன யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸோ ஏதோ கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க கேரியரோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு திங் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் தெரியும், ஒரு விஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, த்ரூ சம்ஒன் சப்போர்ட் இல்லை ஏதோ ஒன்று. இப்போ இந்த கார்ட்லேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, ஏதோ ஒரு அன்னோன் இடத்துல இருந்து ஒரு கை மட்டும் வந்து ஒரு ஸ்டார் காமிக்குது. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரப்போகுது. ஸோ ஒரு ப்ராஸ்பரஸான டே. ஸோ வெயிட் ஃபார் சம்திங் குட் டு ஹேப்பன் டுடே. ஸோ அடுத்தது பிளாக் ஸ்டோன் நினைச்சவங்களுக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்த்தோம்னா, ஸோ பிளாக் ஸ்டோன் நினைச்சவங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து நேரில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ரிவர்ஸ்ல வந்ததுனால மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மனசுக்குள்ள இன்னைக்கு இருக்கலாம். அதே மாதிரி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது வந்து யாராவது உங்களை பிட்ரே பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதே மாதிரி யாராவது ஜட்ஜ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணுங்க. ரொம்ப அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கக்கூடிய நாள். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ மற்றபடி அவ்வளோதான். பிட்ரேல் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது வந்து பிட்ரே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க. மற்ற எல்லார்ட்டையும் போய் எல்லாமே வாய் விட்டுட்டு இருக்காதீங்க. ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கலர் எதுவுமே நினைக்காம நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஓட்டியிருப்பீங்க. ஸோ நீங்கள் திரும்பி முன்னாடி போய் பார்த்தா அது சரிப்பட்டு வருமாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் அ கிளாஸ். நீங்கள் எதுவுமே நினைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரேண்டமாக ஒரு 2-3 டெக் எடுத்து நான் ஷஃபிள் பண்ணிட்டு உள்ளேருந்து உங்களுக்கான ஒரு கார்டு எடுக்கிறேன். ஸோ அது எந்த கார்டு வருதோ அதான் உங்களுக்கான கார்டு ஆஃப் தி டே ஃபார் டேரட். ஸோ உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னா பார்த்துடலாமே. ரிவர்ஸ்ல உங்களுக்கு வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபினான்ஷியல் லாஸ், அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ரெக்கவரி நடக்கக்கூடிய ஒரு நாட்கள். அதாவது இந்த கார்டு பேரு ரெக்கவரி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்ததுனாலே அது பேர் ரெக்கவரி. ஏதோ ஒரு ரெக்கவரி நடக்க போகுது. அது எந்த விதமான ரெக்கவரின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. பட் சம் கைண்ட் ஆஃப் ரெக்கவரி உங்களுக்கு 100% பாசிபிள்.